ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக் புக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோலாம் பார்த்துருந்தீங்களா? பிடிச்சிருந்துதா? இன்னைக்கு நம்ம பண்ண போறது கொத்தவரங்காய் பருப்பூசலி. கொத்தவரங்கால நார் சத்து அதிகமா இருக்கும், பருப்புலையும் புரோட்டீன் அதிகமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அது ரெண்டுத்தையுமே சேர்த்து பருப்பூசலியா பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் உசிலிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நம்ம கொத்தவரங்காவை மீடியம் சைஸில் நறுக்கிக்கலாம். நான் இது என்ன பண்ணியிருக்கேன்னா, உப்பு, இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு போட்டு 2 விசில் வர வரைக்கும் குக்கரில் 1 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 150 கிராம் துவரம்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி வடிய வச்சு கொண்டு வந்திருக்கேங்க. காரத்துக்கு 5 வரமிளகா, பருப்பு அரைப்போம் இல்லையா, அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நம்மளுக்கு கூட குறையாகும், அதை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ அரைக்க வேண்டியதை அரைச்சிப்போம். முதல்ல வரமிளகா, பருப்பு, துவரம்பருப்பு ஊற வைக்கும் போது ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் உசிலிக்கு நல்லா இருக்கும். அப்போதான் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது நாம் போய் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இங்கே பாருங்க, நம்மளுக்கு அரைச்சது ரெடி ஆகிடுது. இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப சுத்த விடாமல் மிக்சியை குறைன்னு அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கோங்க. வாங்க தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் நல்லா பற்ற வச்சு கடாயை சூடு ஏறிட்டு இருக்கு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நம்மளுக்கு என்ன நல்லா காஞ்சின்னு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கடுகு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்ம இப்படி ரோஸ்ட் பண்ணிப்போம். இங்க பாருங்க, கடுகு நல்லா வெடியற சத்தம் கேட்க பொடி, பெருங்காயம் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது ஒரு வதக்கு வதக்கிட்டு இப்ப நம்ம பருப்பை போட்டுடலாம். இதுல இது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பருப்பை நல்லா அப்படி வதக்கிக்குவோம். பாருங்க, இப்படி வச்சு வச்சு வதக்கிக்கணும். இதை நீங்க இந்த பருப்பை குக்கர் தட்டில் நல்லா உருட்டி இப்படி வச்சு நீங்க வேட்ல வச்சு கூட எடுத்துக்கலாம். வேட்ல வச்சு அது நல்லா ஆறணும்னு குட்டி குட்டியா பீஸ் போட்டு மிக்சியில வைப்பர்ல போட்டு எடுத்துட்டு இப்படி கூட வதக்கிக்கலாம். அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும், இது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்கும். இந்த பருப்பூசலிக்கு காம்பினேஷன் வெந்தய குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு வெந்தய குழம்போட ரெசிபி கொடுக்குறோம். அதை பார்த்து அதையும் எப்படி பண்றதுன்னு கத்துக்கோங்க. இப்படி நல்லா கலரிப்போம். நம்ம கொத்தவரங்காய் பருப்பூசலி மாதிரியே வாழைப்பூ, பீன்ஸு, அதுக்கப்புறம் குடமிளகால கூட நீங்க பருப்பூசலி பண்ணலாம். குடமிளகா அப்படியே வதக்கி நீங்க பருப்பூசலி பண்ணலாம். பீன்ஸ் ஒரு கொதி வந்தோடனே எடுத்து பிழிஞ்சு போட்டுடலாம். வாழைப்பூவும் அதே மாதிரிதான், நல்லா முதல் நாளே நல்லா நெருக்கி வச்சு அதை நல்லா அடுத்த நாள் நல்லா கொதிச்சோடனே அதையும் புழிஞ்சு எடுத்து போட்டுடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இன்னும் கொஞ்சோண்டு நான் எண்ணெயை விடுறேன். ஆயில் வேண்டான்னு நினைக்கிறவங்க இட்லி தட்டில் வேக வச்சு நீங்க அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஆயில் ரொம்ப தேவைப்படாது. அது இங்க பாருங்க, உசிலி நம்மளுக்கு உதிரி உதிரியா எடுத்து இப்ப நம்ம காய போட்டு வதக்கலாம். கொத்தவரங்காய் இப்படி எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சுக்கோங்க, தண்ணி இல்லாம இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்படி போட்டுக்கலாம். நம்ம கொத்தவரங்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், பருப்புலையும் உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம இப்போதைக்கு உப்பு தேவையில்லை. சாப்பிட்டு பார்த்து வேணும்னா போட்டுக்கோங்க. இதுவே நம்மளுக்கு சரியா இருக்கும். இப்படி போட்டா இப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது நல்லா அடியோட இப்படி கலந்து விடுங்க. ஏன்னா அடியில எல்லாம் கொஞ்சம் பொறுக்கு தட்டி இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பொறுக்கோட அப்படி எடுத்து விட்டீங்கன்னா, நீங்க இது டைரக்டா எண்ணெயில வதக்கினா பொறுக்கு வரும். பருப்பு நம்ம எண்ணெயில வதக்கினோம்னா, இட்லி பாத்திரத்துல வச்சு வதக்கினோம்னா பொறுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அருமையான சுவையான கொத்தவரங்காய் உசிலி நம்மளுக்கு ரெடி ஆயிடுத்து. இங்க பாருங்க.
அருமையான ருசியான கொத்தவரங்காய் பருப்புஸ்லி ரெடி ஆயிடுச்சு. இதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு எழுதுங்க. இதோட வெந்தய குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து ரெண்டுமே செஞ்சு நல்லா அசத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. லைக், ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ, பாய் பாய்.